Correct. Tala. Here we go. 1, 2, 1, 2, 3. Hey, 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 hey. Hey, 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 hey. How is it? എങ്ങനെയുണ്ട്? One last time. ഒരിക്കൽ കൂടെ. 1, 2, 3, go. I'm waiting. My time is coming. Yeah, my time is coming. 1, 2, my time came. ஏழைகளை தேடி போறவன் தான் உண்மையான ஊழியர். ஏழையை தேடி போறவன் தான் உண்மையான ஊழியர். சிலருடைய பெயர் சொல்றாங்க, இந்த அம்மா முனியம்மா, வள்ளியம்மா, பழனிசாமிலாம் சொல்றாங்க. நான் சொல்றேன், பேர் சொல்றீங்க, அதே பேர்ல எத்தனை பேர் இருப்பாங்க. அதனால வந்துட்டு டோர் நம்பர் சொல்லுங்க, இல்லை போன் நம்பர், விலாசம் சொல்லுங்க. சரிங்களா? விலாசத்தோட பெயர் சொல்லி அழைத்தால் மட்டும்தான் நான் இந்த அங்கீகரிப்போம். அரசாங்கம் நல்ல கணனித்துறையில் உட்கார்ந்துட்டு சரியான தூக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆக போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். தவறை தவறென்று சுட்டி காட்டாவிட்டால் இப்போ யார் சுட்டி காட்டுவோம்? நீங்களா சுட்டி காட்டுவீங்க? கண்டிப்பா நீங்க செய்ய மாட்டீங்க. இயேசு பாவத்தோட பாதாளத்துக்கு போனாரா? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? இயேசுவை பத்தி உங்களுக்கு தெரியலைன்னா பேசாம வாய மூடிட்டு உட்காந்துட்டாங்க. ஆமா, நீங்க சர்ச்சு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுடைய மந்தைகள் எல்லாம் வந்துட்டு சர்ச்சுக்கு உள்ள வருமா? அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? உருவாக்கி இருக்கிறீங்களா? எல்லாமே அவங்கள வந்துட்டு ஒரு விசுவாசியாவே உட்கார வச்சிருக்கிறீங்க. நீங்க சர்ச் ஓப்பன் பண்ணும்போது ரிசல்ட் தெரியும். ஓகேவா? மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே கண்போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே கண்போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன ஆடு என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. காணாமல் போன ஆடு என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணாரை என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் இயேசுவின் ஈடிணையில்லா நாமத்தினால
நன்றிகளையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறபடி அல்லேலூயா மீடியாவில் நாங்கள் வெளியிடுகிற ஒவ்வொரு பதிவும் யாரையும் கனவீனப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் அல்ல, அல்லது மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து நாங்கள் நீதிமான்களாக எங்களை காண்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு இந்த வீடியோ பதிவுகளையும் 1க்கு 2 முறை நீங்கள் கேட்கணும். நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு பிட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் இந்த நான் பேசின அந்த மெய்யான சாராம்சத்தை உங்களால் என்ன புரிய முடியாது. அதை பார்த்து பயன்பெற்று பல்வேறு சூழ்நிலைகளில் உருவாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நான் சொல்லட்டும், இதில் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க, சும்மா பேர் கிறிஸ்தவங்களாக வாழ்ந்தவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நொந்து போய் சோர்வுக்குள்ளாய் ஊழியமே வேண்டாம்னு சொல்லி உலகத்தை நோக்கி போகுவதற்காக பயணம் புறப்பட்டவர்கள் பலரும் திரும்பி தங்களுடைய கனமான ஊழியத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்வதையும் பார்த்திருக்கிறோம். இங்கே வெளியிடுகிற ஒவ்வொரு இந்த செய்தியும் எல்லாருக்கும் பொதுவாகத்தான் பேசுவேன். கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு மட்டும் பேசுகிற செய்தி அல்ல, எல்லாருக்குமே பிரயோஜனமுடையதாக காணப்பட வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு கண்ணோட்டத்தோடு தான் பேசி கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் வந்துட்டு நான் சில ஊழியர்களுடைய பெயர்களை நான் சொல்லி பேசினேன். அப்போ நான் நிறைய பரிசுத்தவான்களை மதிக்கிறேன். அப்போ என்னுடைய செய்திக்கு வந்துட்டு பலரும் கமாண்டு பண்ணியிருக்கிறத நான் பார்த்தேன். அதில் ஒருவர், நீங்கள் எந்த ஒரு ஊழியக்காரனையும் அவன் இவன் என்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கமாண்டு போட்டிருக்கிறார். நான் ஊழியக்காரங்களாகத்தான் பார்க்குறேன். அதாவது சாத்தானும் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொள்வானே. புரியுதுங்களா? சாத்தான் என்ன வேஷத்தை தரித்து கொள்வான்? ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொள்வான். அப்போ அவனை சாத்தானை வந்துட்டு அவர் இவர் அப்படின்னு சொல்லி என்னால் பேச முடியாது. அப்புறம் கள்ள தீர்க்கதரிசிகளும் உங்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அப்போ கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகன், வேத புரட்டன், இவங்களெல்லாம் வந்து மதிப்பு மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிறதான அவசியம் உண்டா? இல்லை. மற்றபடி பெரியவங்களை நம்ம மதிப்போம், பெரியவங்களாம் வந்துட்டு மதிக்கிறோம். அப்போ சாம்பி செல்லத்துறை என்கிற ஒரு ஊழியர், அவர் பேசினதான சில கருத்துக்களுக்கு ஒரு எதிர்கருத்தாக சில பதிவுகளை நான் வெளியிட்டேன். அவருடைய போதனை எவ்வாறு எப்படி அப்படிங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணவில்லை. அவர் பேசினதான பதிவுக்கு சில வேதத்திற்கு முரண்பாடான கருத்துக்கு தான் நான் எதிர்கருத்தாக சில பதிவு வெளியிட்டேன். இப்போ நிறைய பேர் தவறான படி ஜனங்களை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. உலகம் ஒரு பக்கம் பெரிய அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது. கொரோனா வைரஸ்னால வந்துட்டு கொத்து கொத்தா செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறாங்க. உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. இந்த சீரழிவிலிருந்து எப்படி மேலோங்கி வளர்வது என்று சொல்லி பலரும் யோசித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு எஞ்சி இருக்கிறதான ஜனங்களும் சீர்கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு எச்சரிப்பை மக்களுக்கு சொல்வது அவசியமாய் தோணுகிறது. அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்துட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த நான் பேசக்கூடிய பதிவுகளில் வந்துட்டு தவறுகள் இருக்கும் என்று சொன்னால் அதை வந்துட்டு
நீங்கள் 4 பேர் உட்கார்ந்து நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுங்க, அதில் உங்களுக்கு விடை கிடைக்கும். கண்டிப்பாக அந்த விடை அந்த ரிசல்ட் நல்லதாகத்தான் இருக்கும். ஆமாம், அவங்க சொல்றது சரிதானே அப்படின்னு தான் வரும். இப்போ எல்லாரையும் நாங்கள் அங்கீகரிக்கணும், எல்லாருடைய சொல்லுக்கும் நாங்கள் தலைவணங்கணும் அப்படிங்கிறதான நிர்பந்தம் இல்லை. பேசக்கூடிய பரிசுத்தவான்கள் பலரும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். இருக்கிற பரிசுத்தவான்கள் ஒரு சிலர் மட்டும்தான் சில உண்மையான சத்தியத்தை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். 100 பேரில் 90 பேரும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் எப்படி இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி நன்மையை பெற்றுக்கொள்வது, எப்படி இந்த பூமியில் செல்வ சீமானாக இருக்கலாம் என்கிறதான அந்த ஒரு நோக்கத்தோடு தான் போதித்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. நான் பல வருடங்களாக பேசி கொண்டிருக்கிறேன். காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வார்? இது எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது 12வது அதிகாரத்தில். இப்போ என்னன்னா, காலாட்களோட ஓடின காலம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ நான் கிறிஸ்துவ சமுதாயத்தை நோக்கி நான் சொல்லுகிறேன், நீங்களாம் காலாட்களோட நடந்து ரொம்ப தூங்கி எழும்பி நல்லா சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நல்லா நித்திரை செய்து இப்படி ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணி எல்லா பண்டிகையும், ஈஸ்டர் பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை, நியூ இயர் சர்வீஸ், இப்படி விசேஷித்த பண்டிகை, திருமணம், காதுகுத்து, இது போன்றதான நிறைய செலிப்ரேஷன் பண்ணி அப்படி நல்லா என்ஜாய் பண்ணதான அந்த காலமெல்லாம் போச்சு. காலாட்களோடு ஓடி அந்த லகுவான அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காலம் போச்சு. இப்போ குதிரை கூட ஓடக்கூடிய காலம். குதிரை கூட ஓடுவதற்கு நீங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க என்று சொல்லி கேட்டால், உருவாக்க மறந்து விட்டீர்களே. சில சத்தியத்தை, சில மெய்யான அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது அதையே நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறீங்க. இப்போ நானும் பேசவில்லை என்றால் நீங்க பேசுவீங்களா? நீங்க பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதை உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதென்று சொல்லுங்கன்னு வசனம் சொல்லும்போது நிறைய பேர் அதை சொல்வதே இல்லை. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொன்னா அப்புறம் எதுக்கு இந்த பைபிள்ல இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கணும்? எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எதுக்கு நம்ம கையில இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? இது ஒரு மனுஷன் நன்மையான பாதையில வழிநடத்தப்படுவதற்கு, மெய்யான சத்தியத்தை கை கொள்ளும்படியாக இந்த பைபிள் வசனத்தை வாசித்து இந்த கற்பனையின்படி நம்ம சரியான செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். மதுரையை சார்ந்த ஜஸ்டின் என்கிறதான அந்த சகோதரன் சொல்லும் போதே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? வாங்கி கொண்டதுனால அவர் பாவி ஆயிட்டார் அப்படின்னு சொல்றாரு. இயேசு பாவி ஆயிட்டாராம். அப்ப இயேசு பாவியா இருக்க எப்படி அவர் பரலோகத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோணங்களில் மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார். இயேசு பாவத்தை சுமந்து தீர்த்தார். பாவத்திற்கு பலியாக இயேசு என்ன பண்ணிட்டாரு? சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. அங்க பாவ நிவர்த்தி ஆனது. இப்போ இயேசு கிறிஸ்து பாவத்தை முழுவதுமாக என்ன பண்ணாரு? சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அவரு உயிர்த்தெழுந்தார். இப்ப இனியும் அவர் பாவத்தோட தான் செத்தார், பாவத்தோட தான் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி தப்பான கான்செப்ட்ல ஜனங்களுக்குள்ள நீங்க தவறான போதனைகளை நுழைத்து ஜனங்களை தவறாக வழிநடத்துவது மிகவும் வருத்தத்துக்குரியது நண்பனே. நீங்கள் அதை கொஞ்சம் யோசிங்க. அது மட்டும் இல்லை, இயேசு நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போய் செத்த ஆவிகளுக்கு அந்த ஆவியோட போய் என்ன பண்ணாராம்? தன்னை காண்பித்தார், சுவிசேஷம் அறிவித்தார். அப்போ இயேசு ஒரு பாவியாக பாதாளத்துக்கு போனார். பாதாளமும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, பரலோகமும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பிறந்திருந்தா அவர் ஒரு பாவத்தினால கருதரித்தவர் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தில் பிறந்தவர், பரிசுத்த ஆவினாலே உருவானவர். சரியா? அப்ப அப்படி இருக்கும்போது அவர் எப்படி, அவர்கிட்ட எந்த பாவத்தையும் கண்டுபிடிக்க முடியலையே, யாரும் அவர் மேல எந்த குற்றத்தையும் சாட்ட முடியவில்லை. இப்படி இருக்கு இயேசு பாவியானார் அப்படின்னு சொல்லுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அப்படிப்பட்ட தவறான போதனைகளை சொல்லி ஜனங்களை வழிநடத்த வேண்டாம்.
நீங்க பேசுறதுக்கு கை தட்டுறவங்க இருக்கும் காலம் வரைக்கும் இந்த சமுதாயம் உருப்படவே செய்யாது. கை தட்டணும். எதுக்கு கை தட்டணும்? கை தட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு ஆண்டவரை என்ன பண்ண வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம கை தட்டணும். இல்லாம அப்படி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னா அந்த சினிமாக்காரங்க மாதிரி டும் டும் டும்னு கையை தட்டுவதில் வந்துட்டு எனக்கு சரியான ஈடுபாடு கிடையாது. நான் அது வேத வசனத்தின்படி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் கையை தட்டணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் இல்லை. நீங்க இப்போ எல்லாரும் கையை தட்ட வைக்கிறீங்க. நீங்க சொல்லுகிறது எதமோ அருள் வாக்கு மாதிரி எல்லாரும் டும் டும்னு கை தட்டிட்டு இருக்கிறாங்க. நோ, தப்பு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு எதுக்கு ஆமேன்னு சொல்லணும், எதுக்கு அல்லேலூயா சொல்லணும் அப்படிங்கிறது கூட தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமேன் அப்படின்னு சொல்வதா இருந்தா அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, ஆண்டோட நாம மகிமைக்கு ஏதுவான சில மெய்யான சத்தியங்கள் நமக்கு நேராக வெளிப்படும் போது ஆமேன் சொல்ல வேண்டும். ஆமேன் என்றால் அது அப்படி ஆக கடவுது. இது எல்லாத்துக்கும் ஆமேன் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் சோத்திரம் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் அல்லேலூயா சொல்லுவாங்க. சத்துரு சாத்தான் அவர்களை மோசம் போக்கி விட்டான், அல்லேலூயா அப்படிம்பாங்க. உடனே அதுக்கு அல்லேலூயா சொல்லுவாங்க நம்ம ஆளு. பிசாசினால் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள், அல்லேலூயா, அதுக்கு அல்லேலூயா சொல்லுவாங்க. தப்பு தப்பா அல்லேலூயா சொல்வது, தப்பு தப்பா ஆமென் சொல்வது, தப்பு தப்பா கை தட்டுது, இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். என்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ள வந்துட்டு ஜான் ஜெபராஜி இன்னும் ஒரு சில பேர் வந்து பாட்டு மூலமாகவும் தீர்க்க தரிசனம் என்கிற போர்வையில் உள்ள நுழைஞ்சாங்களோ அன்னைக்கே கிறிஸ்துவ சமுதாயம் நூற்றுக்கணக்கான பேர் இடறி போயிட்டாங்க. இடறி போய்விடக்கூடாது, அவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது, அவங்க தப்பான வழியில வழிநடத்தப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதாவது வந்துட்டு சபையை நடத்தக்கூடிய ஒவ்வொரு மெய்ப்பர்களும் அவங்க வந்து நல்ல காவலாளியாக இருக்க வேண்டும். நான் இன்னைக்கு கூட வந்துட்டு ஒரு ஸ்டடியில் பேசும்போது நான் சொன்னேன், ஒரு கப்பலோட்டி ஒரு மாலுமி வந்து கண் அசந்து விட்டால் அல்லது அவர் தவறாக டிரைவிங் பண்ணுவார் என்று சொன்னால் அந்த கப்பலே சேதமடைந்து விடும். கப்பலுக்குள் இருக்கிறவங்க எல்லாருமே மாண்டு போய் விடுவார்கள். அதே மாதிரி ஒரு பேருந்து ஓட்டுநர், அதே மாதிரி ஒரு விமான ஓட்டி, ஒரு பைலட் வந்து கண் அசந்து விட்டால், அவர் திசை விலகி போய்விட்டால் பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி சபையை நடத்தக்கூடிய ஊழியக்காரங்க விழிப்புணர்வு அடையுங்க. மந்தைகளை சிதறடிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. உன்னத பாட்டில் ஒரு வசனம் சொல்லுகிறது, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரி குழி நரி என்று சொல்லி. நமது திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. இந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்கிறதான சிறு நரி குழி நரின்னு சொல்லும் போது அது கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி. அதை வந்துட்டு எண்ணம் புரிந்து அதை நம்ம என்ன பண்ணணும்? ஷூட் பண்ணணும், அதை மேற்கொள்ளணும், அந்த ஆவியை கடிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் என்ன ஆவியில நடத்தப்படுகிறாங்க? மாம்சத்துல தான் இன்னைக்கு நிறைய பேர் நடத்தப்படுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு எதுக்காக தேவன் நமக்கு கொடுத்தாருன்னு சொன்னா நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்காகத்தான். பரிசுத்த ஆவியை இன்னைக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியை வந்துட்டு எதுக்கு பயன்படுத்த வேண்டும்? பரிசுத்தமாக வாழ்வதற்காக, ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக வந்துட்டு நாம் என்ன செய்யணும்? அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியை இன்னைக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் வந்துட்டு கொச்சப்படுத்துறாங்க. அதை வந்துட்டு அவமதிக்கிறாங்க. எந்த பாவமும் எந்த தூசணம் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுகிற எந்த ஒரு பாவமும் இம்மையிலையும் மறுமையிலையும் மன்னிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லும்போது, நீங்க பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ள இருப்பார் சொன்னார், பரிசுத்த அவனை சகல சத்தியத்தில் வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல நல்லொழுக்கம் இருக்கும். ஒழுக்கம் தவறி தவறான நடனம், தவறான போதனை, தவறான ஒழுக்கம் கெட்டதான ஒரு சபையில வந்துட்டு அலங்கோலமா விசில் அடிக்கிறது, ஜம்ப் பண்ணுவது, கையை வந்துட்டு ஸ்டெப் போட்டு ஆட வைக்கிறது, இதெல்லாம் பைபிள்ல இல்லாதது. இதை நீங்க சபையில கொண்டு வந்து சபையை சீரழித்து கொண்டு இருக்கிறீங்க. இதை வந்துட்டு நாங்க எப்படி சரி என்று சொல்ல முடியும்? இதை யாராவது நியாயப்படுத்த முடியுமா? இதை நியாயப்படுத்தி பேசினதான சாம்பி செல்லத்துறை அவர்களுக்கு தான் நான் அந்த குரல் கொடுத்தேன்.
சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் பைபிள் வசனம் சொல்லுகிறது. ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். இப்போ இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் இன்றைக்கு 3 மணி முதல் நைட்டு 9 மணி வரைக்கும் ஒரு ஜெபம் நடத்துகிறாங்க. பெரிய பெரிய கிறிஸ்துவ தலைவர்களாக சேர்ந்து வரவேற்கிறேன். ஜெபிக்கணும். ஆனால் ஜெபிக்கிற நமக்குள்ள இன்னியும் சுயம் சாகவில்லை. இனியும் நான் பெரியவன், நீ பெரியவன் அப்படிங்கிறதான அந்த ஒரு எண்ணம் பலருக்குள்ள இருக்குது. இனியும் அந்த ஜெபிப்பதற்காக அழைப்பு கொடுக்கிற, ஜெபிப்பதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவங்க இனியும் சமுதாயம் பார்க்கிறார்கள், ஜாதி பார்க்கிறார்கள். இந்த ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படணும்னு சொன்னா நீங்க ஜெபிப்பதற்கு முன்பதாக உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தவறுகளை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த ஜாதி எண்ணம் வேண்டாம். என்ன ஜாதின்னு சொல்லி கேட்கிறதான ஒரு வார்த்தை என் உதடுகளில் புறப்படக்கூடாது. கிறிஸ்து இயேசுக்குள் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிறதான அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கணும். இதெல்லாம் நீங்க இது பண்ணணும். எத்தனை ஏழைகளை நீங்கள் போஷிக்கிறீர்கள், எத்தனை ஏழைகளை நீங்கள் வாழ வச்சிருக்கிறீங்க, எத்தனை விதவைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, எத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், எத்தனை மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சிட்டீங்க? செய்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இதையெல்லாம் நீங்க செய்யாம நீங்க பயங்கரமான ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இனியும் சாதி, சமுதாயம், ஆபரணங்கள், வெள்ளி உடைமை, பொன் உடைமைகளுக்கும் நீங்கள் நேரங்களை செலவிட்டு அதை இச்சித்து இந்த மாதிரியான ஒரு நிலைக்குள் இருந்து விட்டு நீங்கள் கொரோனா நோய் நீங்க வேண்டும், சபையில எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தால் எப்படி அந்த ஜெபம் கேட்கப்படும்? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவனுடைய நிலத்தை பார்க்கிலும் செவி சாய்க்கிறதுமே உத்தமம். ரெண்டகம் பண்ணுகிறது பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுவது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் அது சரியா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல கீழ்ப்படியணும். வார்த்தை என்கிறதான வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க யாரும் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. நீங்க எத்தனை ஜெப மாநாடு நடத்தினாலும் சரி, ஜெபம் கேட்கப்படாது. நான் ஒரு தனி ஒருவனாக ஆண்டவருடைய நாமத்தினால பேசி கொண்டிருக்கிறேன். எலியாவினுடைய நாட்களில் இடிந்த பலிபீடம் கட்டப்பட்டுச்சு. பலிபீடத்தை கட்டினார்கள், அங்கே பலி செலுத்தப்பட்டுச்சு. வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்தது. எலியாவின் தேவனே தேவன் என்று சொல்லி அத்தனை பேர் சொன்னாங்க. முதல் நூற்றாண்டில் சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சமாரியா என்கிறதான ஒரு பட்டணத்தில் போய் பிலிப்பு என்கிறதான மனிதன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசின போது அந்த பட்டணத்தில் காணப்பட்டதான அசுத்த ஆவிகள் வெளியேறி போனது. சப்பானிகள் நடந்தார்கள், திமிர்வாதக்காரர்கள் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அறிவிக்கிற சுவிசேஷம், நம்ம எத்தனையோ தெருவில் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், எத்தனையோ பட்டணங்களில் பெரிய பெரிய மேடைகளை போட்டு கூட்டங்களை நடத்துகிறோம். அந்த பட்டணத்தில் சந்தோஷம் சமாதானம் வந்துட்டா? நிறைய இடங்கள் அதை பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் நடத்துகிற கூட்டமும் சொல்லுகிற செய்திகளும் தன்னை வெளிப்படுத்தும்படியாக ஏதோ ஒரு பேர் பிரஸ்தாபத்துக்காக செய்வதன் மூலமாக அங்கே கிரியே நடக்க மாட்டேங்குது. இப்ப எங்க பார்த்தாலும் பட்டணத்துல கூக்குரல், எங்க பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் அலாரத்தின் சத்தத்தை தான் காதுல கேட்கிறோம். எங்க பார்த்தாலும் கொரோனா கொரோனா கொரோனா, கொரோனாவுக்கு பலரும் இரையாய் கொண்டு இருக்கிறாங்க. இப்போ சபைகள் எல்லாம் மூடி கிடக்கிறது. எத்தனை பேர் நீங்க தான் சபை என்கிறதான சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் இருப்பிடத்துல நீங்கள் இருந்து கர்த்தரை ஆராதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். சபை என்பது ஒரு கூடி வருவதற்கான ஒரு இடம், கட்டிடம் அல்ல. சரியா? அப்ப இதெல்லாம் நீங்க செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். அப்போதான் அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் செய்ய முடியும், பதில் கொடுக்க முடியும். நீங்க எத்தனை பேரை சபையில உருவாக்கி இருக்கிறீங்க? இத்தனை நாள் காலம் வரைக்கும் நீங்க கடந்த காலங்களை நினைச்சு பாருங்க. உங்க சபையில வரக்கூடியவங்க நல்லா செல்வ சீமானா வரணும், நல்லா அவங்க வர்ஷிப் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், வார்த்தையை கேட்கணும், போயிடணும். எத்தனை பேரை ஊழியக்காரனை உருவாக்கி இருக்கிறீங்க? எத்தனை பேரை மூப்பராக உருவாக்கி இருக்கிறீங்க? எத்தனை பேருக்குள்ள தீர்க்க தரிசனம் அபிஷேகம் வந்திருக்குது? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க? எத்தனை பேர் மறுபேறுப்பை அடைந்திருக்கிறார்கள்? இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்காவில் ஞானஸ்தானம் கிடையாது, அங்க உள்ளுக்கு சிலை வணக்கம் இருக்கிறது. எப்படி ஆண்டவர் அவங்க ஜபத்தை கேட்பாரு? சால்வஸ் ஆர்மி அப்படிங்கிறதான அந்த அமைப்புல ஞானஸ்தானம் கிடையாது, திருவிருந்து கிடையாது. எப்படி அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படும்? அவங்க எப்படி ஆண்டவருடைய பிள்ளையாக மாற முடியும்?
சிஎஸ்எஸ் சபையில் வந்துட்டு எப்படி வேணாலும் இருந்துக்கிடலாம், அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து விட்டது. ஐஎல்சி, டிஎல்சி, இன்னும் நிறைய பெண்டிகாஸ்ட் எல்லாம் வந்துட்டு இப்போ நடன சபையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் யாரையும் குற்றப்படுத்த முடியுமா சொல்லவில்லை. கிறிஸ்தவ சமுதாயமே நீங்க ஜெபிக்க போறீங்க. ஜெபிப்பதற்கு முன்பதாக உங்களை நீங்கள் உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டு பண்ணுகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு அவர் செவி கொடுக்காமல் போக பண்ணுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என் கையில் பைபிள் இருக்குது, ஆனால் இப்போ எனக்கு அந்த ஒவ்வொரு வசனங்களை எடுத்து வாசித்து சொல்ல முடியலை. எனக்கு கொஞ்சம் கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால, சரியா, அதனால் நான் ப்ராக்டிக்கலாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீங்கள் சபையில் உருவாக்கிட்டீங்க என்று சொல்லி கேட்டால் இல்லை. இப்போ லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் சர்ச் ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய மந்தைகள் எல்லாம் வந்து உங்கள் சபைக்கு வருவாங்களா? அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? காணிக்கை அனுப்பும்படியாக நீங்கள் பதிவு போடுறீங்க. காணிக்கை என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் வீட்டில் எடுத்து பாக்ஸில் வச்சு எல்லாம் சேகரித்து வச்சு நீங்கள் அதை அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ண சொல்லுறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், அந்த காணிக்கையை எடுத்து பக்கத்தில் இருக்கிற இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்கள், ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லுங்கள். ஊழியக்காரர்களை உங்களை ஆண்டவர் போஷிப்பார். என்னை 16 ஆண்டு காலங்களாக ஆண்டவர் போஷிக்கிறார். நான் நிறைய தொழில் பண்ணுவேன், நிறைய வியாபாரம் பண்ணுவேன், நிறைய பிஸ்னஸ் பண்ணுவேன். பல்வேறு சூழ்நிலைகளில் வந்துட்டு லட்சமாக சம்பாதிச்சவன். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்ச போது நான் ஆண்டவருக்காக வந்தேன். இன்னைக்கு முழு நேரமாக ஆண்டவருக்காக வேலை செய்கிறேன். நைட்டு பகலாக ஊழியம் செய்திருக்கிறேன். இந்த ஊரடங்கு காலத்திலே வந்துட்டு என்னால் இயந்த மட்டும் நான் என்னுடைய ஊழியர்களை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அதை வந்துட்டு நான் திரையில் காண்பிக்க முடியாது. எத்தனை பேருக்கு நாங்கள் நல்ல உதவி செய்கிறோம், எத்தனை பேரை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஊரடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சபை மந்தைகள் எல்லாம் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் யோசிங்க. ஒரு வசனத்தை வந்துட்டு நான் ப்ராக்டிக்கலாக வாசிக்கிறேன். ஆண்டோடைய கிருபையில் எனக்கு வாசிக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சௌக்கியம், சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டு. சமாதானமும் சௌக்கியமும் உண்டு. இதை இன்னைக்கு வந்துட்டு இதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பாக எல்லாருமே சொல்லுறாங்க. சமாதான சௌக்கியம் எல்லாம் ஒரு பாயிண்ட், ஒரு ஹெட்லைன் போட்டுறாங்க, ஒரு டைட்டில் போட்டுறாங்க. ஸோ அதுவே அந்த சப்ஜெக்ட் தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இது இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கர்ப்பவதியானவளுக்கு வந்துட்டு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லு. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியினால் பகிர்ந்து கொடுத்ததுமாகிய தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்று இருப்போம் என்று சொன்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பு அப்படிங்கிறது நம்ம காசு பணம் கொடுத்து வாங்கல. அது சிலுவையின் மூலமாக, குமாரன் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அதை குறித்து நாம் எண்ணமற்று போயிருப்போம் என்று சொன்னால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடைந்த பிறகு மனப்பூர்வமாக பாவம் செய்தால் பாவங்களை மன்னிக்கத்தக்க வேறொரு பலி இராமல்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுடைய பாவத்துக்காக வந்துட்டு இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் ஒரு சொட்டு வீணாய் போய்விடக்கூடாது. இன்னைக்கு சமுதாயத்தில் வந்துட்டு, சபையில வந்துட்டு மக்கள் வந்துட்டு முறை தவறி நடக்கிறார்கள்.
வழிதவறி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்பவும் ஆண்டவர் வந்துட்டு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். கண்ணிமைக்கிற நேரத்தில் மனம் இறங்குவார். கொரோனா வைரஸ் விலகிவிடும். இந்த பிரச்சனை எல்லாம் இது வந்துட்டு இது முடிவு கிடையாது. இது உலகத்தின் முடிவு கிடையாது. கொரோனா வைரஸ் என்பது உலகத்திற்கு முடிவு கிடையாது. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார். ஆயத்தப்படணும் எல்லாருமே. இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு கேட்டா லாக்டவுன் எல்லாமே வந்துட்டு இந்த கொரோனா பேரை சொல்லியே நல்லா வீடுகளில் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மொர்தெகாய் என்கிறதான தேவ மனுஷன் எஸ்தரை பார்த்து கேட்கும்போது, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேற ஒரு இடத்திலிருந்து வரும். ஆனா ஒண்ணு, நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். ஒருவேளை நீங்க வீட்டில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு ஆள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், நீங்களும் சோர்ந்து போய் ஜெபம் பண்ணாம நிருசாரமாக இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்க ஸ்தானத்துல இனி ஒருத்தங்களை ஜெபிக்க வைப்பாரு, இனி ஒருத்தங்களை ஊழியம் செய்ய வைப்பாரு. ஆனா அடுத்து நீங்க அனுபவிக்க வேண்டிய ஒன்று என்னன்னு சொன்னா, நீங்க மட்டும் இல்ல, உங்களை சார்ந்தவர்களும் என்ன பண்ணுவாங்க, அழிந்து போவார்கள். ஒருவேளை அதுல உங்க அப்பா வந்துடலாம், உங்க அம்மா வந்துடலாம், உங்க அக்கா தங்கச்சி வந்துடலாம், உங்க அண்ணன் தம்பி வந்துடலாம், இல்லைன்னா உங்க மனைவி வீட்டார் வந்துடலாம், இல்ல நீங்க பெண் கொடுத்த வழியில தகப்பன் வீட்டார், சொந்த பந்த ரத்த உறவுகள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவார்கள். அதான் அதனுடைய சாராம்சம். ஒரு ராகாப் என்கிறதான ஒரு வேசி யோசுவா அனுப்புகிற வேவுக்காரர் 2 பேரை தன் வீட்டில் வைத்து என்ன பண்ணா, பராமரித்தாள். அவள் பராமரித்த ஒரே காரணத்தினால வந்துட்டு அந்த எரிகோ பட்டணம் அழியும் போது அந்த ராகாப் என்கிறதான அந்த வேசி என்ற பெண்ணும் அவளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு அங்கே கருணை கொடுக்கப்பட்டுச்சு, தயவுதாட்சியம் உண்டானது. ஏனென்று சொன்னால் தேவ மனுஷர்களுக்கு வந்துட்டு அவள் அடைக்கலம் கொடுத்ததுனால வந்து. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, செவிசாய்ங்க. நீங்க எழும்புங்க. ஒரு தெபோரால் எழும்புறான். ஒரு தெபோரா எழும்பினதுக்கு பிறகுதான் வந்துட்டு அந்த பாழாய் போனதான அந்த கிராமம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு செழிப்பின் கிராமமாக மாறினது. ஒரு நெகோமியா எழும்பின போதுதான் அலங்கம் இடிந்து கிடந்த அலங்கம் கட்டப்பட்டுச்சு. நீங்கள் எழும்பாமல் இருக்கும் காலம் வரைக்கும் இடிக்கப்பட்டதாகவே தான் கிடக்கும். நான் ஒருவனாக பேசிக்கொண்டிருப்பதிலோ அல்லது என்னை போல ஒரு சிலர் பேசுவதனாலேயோ ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்துவிட முடியாது. எல்லாரும் எழும்ப வேண்டும், எல்லாரும் பேச வேண்டும். நீங்கள் வெளியே வாங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இனி வரக்கூடிய காலத்துல எங்கேயும் யாரையும் மறுதலித்து விடாதீர்கள். எருசலேம் தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக போகப்பட்டவர்கள் தான் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். தானியேலை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு திராட்சை ரசத்தினாலும் மாம்ச உணவினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி பிரதானிகளின் தலைவனிடத்தில் என்ன பண்ணான், அவன் வேண்டிக் கொண்டான். ஏன்னா அவன் இருக்கிற இடத்துல வந்துட்டு தானியேலுக்கு அப்படி போதிச்சாங்க. அந்த பிரமாணங்களுக்கு அவர் உடன்பட்டு இருந்தார். அதனால வந்துட்டு அவர் என்ன செய்யல, அந்த இடத்துல மது குடிக்கவில்லை, மாம்ச உணவு புசிக்கவில்லை. இன்னைக்கு நம்ம ஆளுங்க, ஆண்டவரை அறிந்து தெரிந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, மது குடிக்கிறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அங்க எப்படி தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளும்படியான சட்டம் பிறந்த போது அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று மறுத்தார்கள். ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலை வணக்கம் கூடாது என்று சொல்லி. சிலை வணக்கம் செய்வது பாவம் என்பதை சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அறிந்திருந்தபடினால்தான் அந்த சத்தியத்தை அவர்கள் கேட்டு அந்த சத்தியத்தில் அவர்கள் வந்துட்டு உருவாக்கப்பட்டபடினால் அந்த சிலை வணக்கம் செய்யாமல் அதை எதிர்த்தார்கள். அதனால வந்துட்டு நெருப்பு சேதம் அவர்களுக்கு உண்டாகும் அளவுக்கு அவர்களை கொண்டு நெருப்பில் போடப்பட்ட போதிலும் அந்த நெருப்பு அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் அவங்களை பாதுகாத்தார். இன்றைக்கு சிலை வணக்கம் செய்வது பாவம். கிறிஸ்துவர்கள் விக்கிரகம், அதாவது பொருள் ஆசை என்கிற விக்கிரகத்தை என்ன செய்றாங்க, அவங்க
ஆபரணம், ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே விக்கிரகம் தான். அதை வந்துட்டு யாரும் மறுத்து பேச முடியாது. இதுக்கு நீங்க என்ன எதிர்குரல் கொடுத்தாலும் சரி, நீங்க எவ்வளவு கமாண்ட் எழுதினாலும் சரி, எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கும் போது, அப்படி இருந்தும் அவர் அநேகம் பேரில் அவர் பிரியமா இருக்கவில்லை. அவர்களில் சிலர் என்ன பண்ணாங்க? வேசித்தனம் பண்ணினார்கள். அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். அவர்களில் சிலர் முறுமுறுத்தார்கள். அதனால வந்துட்டு அவங்க அழிவுல அவங்க மாண்டு போயிட்டாங்க. முறுமுறுத்தவங்க, வேசித்தனம் பண்ணவங்க, விக்கிரகத்தை கும்பிட்டவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. இவைகளெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் வந்திருக்கு நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுறீங்க? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது கிறிஸ்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்பவும் நம்முடைய நாடு மிகுந்த ஒரு கனநித்திரை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எப்படி இந்த மனுஷரை கட்டுப்படுத்துவது என்று தெரியவில்லை. ஏழைகள் எல்லாம் வேலை இல்லாத விரக்தி. இன்னைக்கு பணங்களை வந்துட்டு இன்னைக்கு மூட்டை மூட்டையாக வந்துட்டு என்ன பண்றாங்க? கொள்ளையடிக்கிறாங்க. ஏழைகளுக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய வர வேண்டிய வருவாய் நன்மை கிடைப்பதில்லை. நான் தான் ஏற்கனவே ஒரு பதில் பேசினேன். எனக்கு ஒரே ஒரு மாதம் பிரதமர் போஸ்டிங் கொடுங்கன்னு சொல்லி, நான் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்துல சொல்லலை. அப்படியாவது அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரணும் அப்படிங்கிறதான அந்த கான்செப்ட்ல தான் பேசினேன். ஏழைகளுக்கு வேலை கொடுக்கணும், ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும், வீடு வாசல் கொடுக்க வேண்டும், விவசாயத்துக்கு உதவி செய்ய வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும், திருநங்கைகளை வந்துட்டு பராமரிக்க வேண்டும், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை வந்துட்டு வாழ வைக்க வேண்டும், ஏழைகள், விதவைகள், அநாத பிள்ளைகளுக்கு வந்துட்டு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். ஒரு மத சார்பற்ற ஒரு புனிதமான ஒரு தேசமாக மாற வேண்டும். எல்லாருக்குள்ள ஒரு ஒற்றுமை, அன்பு, ஐக்கியம் உண்டாக வேண்டும். இதையெல்லாம் நான் கருத்துல கொண்டுதான் சொன்னேன். இந்த மாதிரி நம்முடைய பட்டணம், நம்முடைய நாடு இருக்கும் என்று சொன்னால், எதுக்காக நம்ம நாட்டுக்குள்ள கொரோனா வருது? இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயை தேவன் அனுமதிச்சிருக்கிறார். கிறிஸ்துவ சமுதாயமே 1 நாளாகமோ 7வது அதிகாரத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி. அவங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினா ஜெபத்தை கேட்பதாக சொல்லியிருக்கிறார். தாவீது ஒரு முறை ஜனத்தை எண்ணும்படியாக சொன்னபோது அது ஆண்டவருக்கு விசனமாக இருந்தது. ஆனபடினால 3 வாதையை ஆண்டவர் அனுமதித்தார். ஒன்று கொள்ளை நோய், மற்றொன்று சத்துரு துரத்த வேண்டும், மற்றொன்று பஞ்சம். இது 3 எதை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி கேட்டபோது அங்கே கொள்ளை நோய் ஆண்டவர் அனுமதித்தார். 3 நாட்களில் 70,000 பேர் இஸ்ரவேல் தேசத்தில் செத்து போனாங்க. தாவீது அழுறாரு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் அல்லவோ பாவம் செய்தோம், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று அழுதார். அங்கு தாவீது தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஒரு பலிபீடம் கட்டினார். அங்கு சொல்லப்பட்டு 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேசத்துக்காக செய்யப்பட்ட ஜெபம் கேட்கப்பட்டது, வாதை தேசத்தை விட்டு நீங்கி போனது என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, எத்தனை ஆன்லைன்ல வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் ப்ரேயர் நடத்துறாங்க. ஆன்லைன் ப்ரேயர் வந்துட்டு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், எந்த அளவுக்கு அது பிரயோஜனம் உடையது என்று சொல்லி என்னால சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், ஆன்லைன்ல நீங்க ஒரு ப்ரேயர் நடத்துவீர்கள் என்று சொன்னால், ஆன்லைன்ல வந்துட்டு ஒரு துதி ஆராதனை நடத்துவீர்கள் என்று சொன்னால், ஆன்லைன்ல வந்துட்டு ஒரு செய்தி வெளியிடுவீர்கள் என்று சொன்னால், மக்களுடைய பயனுக்காக, மக்களுடைய நலனுக்காக, சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை மட்டும் அதில் வெளியிடுங்க. இல்லாம இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அதுல வந்துட்டு இந்த சினிமாக்காரங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சினிமாக்காரங்களை நான் குற்றப்படுத்தவில்லை. சபை சினிமா திரையரங்கு போல மாறிவிடக்கூடாது. சபை ஊழியக்காரியும் சினிமா நடிகையை போல மாறிவிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அது அவங்களுடைய தொழில், அது அவங்களுடைய வேலை. அவங்க வேற, நம்ம வேற. உலகம் சபைக்குள்ள வரக்கூடாது. நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்குபடுத்தும். அதுக்காக நீங்க ட்ரெஸ் போட வேண்டாம், அதுக்காக நீங்க வண்டியில போக வேண்டாம், அதுக்காக நீங்க சாப்பிட வேண்டாம், அதுக்காக நீங்க நல்ல துணிமணி போட வேண்டாம் நான் சொல்லலை. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதுவே போதும் என்று இருக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிற மத்திய ஆகாசத்தில் அவர் வெளிப்படுவார். கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் பெயர் சொல்லி என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்களா. இப்போ நான் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இதில் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அவர் பெயர் தெரியல, ஏதோ ஒரு ஊழியர் ஏதோ நிறைய பெயர்களை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் பெயர் சொல்லி கூப்பிடதா இருந்தால் விலாசத்தை சொல்லுங்கள், சரியா? இப்போ சாந்தி அப்படின்னு சொன்னால் சாந்திங்கிற பேரில் வந்துட்டு லட்சக்கணக்கான சாந்தி இருக்கிறாங்க. அமுதாங்கிற பேரில் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. ரமேஷ்ங்கிற பேரில் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. எந்த ரமேஷ்? அவங்க வீட்டு டோர் நம்பர் சொல்லுங்க, இல்லை அவங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க, இல்லை அவங்களோட இன்சியல் சொல்லுங்க. சும்மா வாய்க்கு வந்த பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? தவறான ஊழியத்துக்கு செய்வதற்கு முடிவு கட்டுங்க. நான் சொல்லுகிற அரசாங்கத்துக்கெல்லாம் ஸ்டெப் எடுக்கணும். பைபிள் வசனத்திற்கு மிஞ்சி செய்யப்படுகிறதான காரியங்களை வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு சட்டத்திட்டங்களை கொண்டு வரணும். சமுதாயம் வந்துட்டு சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறது. சமுதாயத்தில் செய்யக்கூடியதான அவலட்சணமான காரியங்கள், சமுதாயம் வந்துட்டு இன்னைக்கு சீர்கேடா இருக்கு. அதுக்கெல்லாம் அரசாங்கம் நல்ல சட்டத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும். நமக்கு ஏற்கனவே அரசியல் அமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு சீரழிஞ்சு கொண்டு இருக்கிற சட்டங்கள் வந்துட்டு இன்னைக்கு சிதறி போய்விட்டது. புது சட்டங்களை கொண்டு வந்து ஜனங்களை மோசம் போக்குற சட்டத்திட்டங்கள் வரக்கூடாது. நல்ல சட்டத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அந்த சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அதன்படி முறையாக மக்கள் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். பைபிள் வசனமே ஒரு பெரிய சட்ட புத்தகம். இந்த சட்ட புத்தகத்தில் எழுதினதை கடைபிடித்தால் அரசாங்கம் நல்லா இருக்கும். இந்த சட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை கடைபிடித்தால் காவல்துறை நன்றா இருக்கும். இந்த சட்ட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை கடைபிடித்தால் இளைஞர்கள் நன்றா இருப்பார்கள். இந்த சட்ட புத்தகத்தில் எழுதப்பட்டதை கடைபிடித்தால் தேசம், நாடு, நகரங்கள், பட்டி தொட்டி, கிராமங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். இதற்கு மிஞ்சி யார் ஒருவர் நடந்தாலும் சரி, வேத வசனத்தை கொண்டே ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் அளிக்கும்படியாக அவர் வருகிறார். அநியாயக்காரனுக்கு அநியாயத்துக்குரிய கூலியை கொடுப்பார். பரிசுத்தவானுக்கு பரிசுத்தத்துக்குரிய கூலியை கொடுப்பார். யாரு என்னென்ன நன்மை செய்தார்களோ தீன்மை செய்தாரோ அதனுடைய பலனை மட்டும்தான் அவர்கிட்ட வந்து அடைய முடியும். இப்போ உனக்கு வந்துட்டு ஒண்ணுமே என்ன பண்ணல, உரத்தம் சுடல. இப்போ உனக்கு குளிர் விட்டு போச்சு. என்ன, உன் மனசு மாம்சம் விரும்புகிறபடி நீ இருக்கிற, வாழ்ந்து கொண்டு இருக்கிற. இந்த இரவு உன் ஜீவன் போனால் உன் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய்? கொஞ்சம் யோசித்து பாரு. கோராகின் புத்திரர் சத்தியத்துக்கு எதிர்த்து நின்றார்கள். இன்னைக்கும் பைபிள்ல நிறைய பேர் சத்தியத்துக்கு எதிர்த்து நின்றாங்க. அவங்களுடைய நிலைமை என்னாச்சு? அவங்களுடைய நிலைமை என்னாச்சு? ஜஸ்டின் என்கிற மதுரை சகோதரர் சொல்லுகிறாரே, இயேசு பரலோகத்தை குறித்து பேசினதை பார்க்கிலும் பணத்தை குறித்து பேசினதா அதிகம் என்று சொல்லி, பணத்தை நேசித்ததான அனனியா சப்பீராருடைய நிலைமை என்னாச்சுன்னு சொல்லி உனக்கு தெரியுமா தம்பி? பணத்தை நேசித்து இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசனுடைய நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா தம்பி? பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து எங்களை விட்டு போய்விட்டார். யார் போனது? தேமா என்கிறதான மனுஷன் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டார். யாக்கோபு நிறுவத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விவசாரிகளை உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதான பகை என்று சொல்லி, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வந்துட்டு பாதியை வந்துட்டு ஏழைகளுக்கு கொடுங்க, சரியா? பாதி ஏழைகளுக்கு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வீடு கட்டப்படும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். நீங்க முழுவதும் உங்களுடைய பெயரில் பதிவு செய்தால் அது நிச்சயமா வந்துட்டு நியாயாதிபதிகளால் அது விசாரிக்கப்படக்கூடிய குற்றம். லோத்துவின் மனைவி செய்ததை தான் இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களுடைய மனைவி செய்து கொண்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் முன்னாடி போனா பாஸ்டர் அம்மா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரியா? விளங்கிக் கொள்ளுங்க. எதுக்காக இதை பேசணும்னு சொல்லி உணர்வடையுங்கள். கொஞ்ச காலம்தான். இந்த சோசியல் மீடியாவில் இன்னும் நான் நிறைய காரியங்களை வெளிப்படையாக பேச முடியாது. உங்களுக்கு அதாவது இதில் எபேசியர்ல ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால காலத்தை பிரயோஜனம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. சமாதானம் சௌக்கியம் பேசி பேசி அழிவு வந்துட்டு
நினைச்சு பார்க்காத நேரம் தான் வந்துட்டு கேரளாவில் 3 முறை பெருவெள்ளம் வந்து பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து என்ன பண்ணது, மண் சரிவு ஏற்பட்டு பெரிய பெரிய மலைகளெல்லாம் இடிந்து வந்து நூற்றுக்கணக்கான பேரை மண் மூடி போட்டு விட்டது. மண் அடிச்சுட்டு போயிட்டு வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது. எத்தனையோ அழிவு வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. அதனால மனம் திரும்புங்க. சபை திறக்கப்பட வேண்டும் என்றால் முதல்ல உங்களுடைய தவறுகளை அறிக்கை செய்யுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜென்ம குணங்கள் மாறட்டும். மெயினா சாதி என்கிறதான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. பெரிய பெரிய ஸ்தாபன தலைவர்களும் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்களுக்கு லீடரா இருக்கக்கூடியவங்களும் சாதி பார்க்காதீங்க. அப்படி இருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் சுத்தமானால் மறுபடியும் நான் நாளைக்கு பேசுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. மாரநாதா.